ஆண்டவராய் இயேசு நாம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றியுள்ளார். பூமியிலே யாருக்கும் இல்லாத ஒரு விசேஷத்தையும் ஒரு மேன்மையையும் அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தருகிறார். 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியனை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியத்தை சொல்லும்போது அவர் விசேஷமாக, அது ஒரு ஆச்சரியமான காரியமாக மாறுகிறது. தாவீதை ஆண்டவர் சிறுமையிலிருந்து எடுத்து ஆசீர்வதித்து, ஆண்டவர் ஒருவனுக்கு பின்பு உன் குமாரனை எழுப்புவேன், அவன் ஆலயத்தை கட்டுவான், அவனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், அவனுடைய ராஜ்யத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி, உனக்கு நான் வீட்டை கட்டுவேன் என்றெல்லாம் சொல்லுகிற வேளையிலே அந்த நல்ல விசேஷத்திற்கு தாவீது நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாவீது இடத்துல இந்த விசேஷம் என்ன? தாவீது அந்த விசேஷத்துக்கு உரியவராக இருந்தாரா என்று நாம் பார்க்கும்போது, கிருபையினாலே அந்த விசேஷம் அவர் கிடைத்ததே தவிர அதற்கு உரியவர் என்று சொல்ல முடியாது. எனவேதான் நீர் என்னை விசேஷித்தவனாக கண்டீர், இந்த நல்ல விசேஷத்தை எனக்கு சொன்னீர் என்று சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தையிலே எல்லாருக்கும் இல்லாத ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் அடைகிற உயர்வை ஒன்று இருக்கிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லாருக்கும் இல்லாத உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களிலே நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் உங்களை விசேஷித்தவளாக ஆண்டவர் பார்க்கிறார். விசேஷித்தவளாக ஆண்டவர் மாற்றி உள்ளார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே ஆண்டவரிடத்தில் மோசே சொல்ல, ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் எதனால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்று மோசே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் ஆண்டவர் கூடவே இருந்தார். அவளை மேகஸ்தம்பமாக நடத்தினார், அக்கினி ஸ்தம்பமாக நடத்தினார். அவளுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்தார், அவளுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்தார், அவளுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். எனவே மோசேக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களை இந்த பூமியில் உள்ள மக்களை காட்டிலும் விசேஷித்தவளாக கண்டீர் என்று. இந்த கால வேளையிலே நீங்கள் நடத்தப்படுகிற பாதையிலே சாதாரணமாக எண்ணப்பட்டாலும் உங்களை ஆண்டவர் விசேஷித்தவளாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் முன்பாகவே கூடவே இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே அவருடைய சமூகம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை உங்களை நடத்துமானால் நீங்கள் விசேஷித்தவர்கள். எரேமியாவின் புத்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் அவருடைய பிள்ளைகளை விசேஷித்த கீர்த்திக்குரியவளாக ஆண்டவர் காண்கிறதாக அங்கு எரேமியா குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். சொல்லும், நான் அவர்களுக்கு செய்ய நன்மை நிமித்தம் சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாக இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு விசேஷத்தை பயப்படத்தக்க ஒரு கீர்த்தியை உண்டாக செய்வார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருக்கு பயந்து அஞ்சு நடக்கும்போது நம்மை ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்பொழுது எல்லாரும் பயப்படத்தக்க ஒரு விசேஷத்தை, ஒரு கீர்த்தியை ஆண்டவர் உண்டு பண்ணி நம்மை கனம் பண்ணுகிறார். இந்த கால வேளையிலே உங்களை மற்றவர்கள் பயமுறுத்த நினைக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை விசேஷித்த ஒரு நிலைமையிலே கீர்த்தியாக என்னை ஆண்டவர் காண்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களைப் போல சில பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற நாட்கள் உண்டு. அவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணி கனவீனப்படுத்துகிற நாட்கள் உண்டு. நீங்கள் கலங்காதிருங்கள்.
நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இருக்கிற வீட்டிலே, வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே நீ சந்திக்கிற ஒரு பகுதியை மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தித்ததை நீங்கள் பார்க்க முடியும். மோசையை சொல்லுவார், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி பார்வனுக்கு சொல்லுவார், நாளைக்கு இந்த நேரத்திலே என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாக செய்வேன். யாத்திராங்க 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லாம் ஒன்று போல் இருக்கலாம். வெகு சீக்கிரம் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி விசேஷித்தவர்களாக நீங்கள் இருக்கிற பகுதியிலே உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் இன்றைக்கு மற்றவர்களால் மிதிக்கப்படலாம், இகழ்ச்சியாக நினைக்கப்படலாம், அற்பமாக பேசப்படலாம். இல்லை, உன்னை அற்பமாய் பேசுகிறவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். உன்னை விசேஷித்தவனாக ஆண்டவர் நீ இருக்கிற ஸ்தானத்திலே, இருக்கிற இடத்திலே ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அங்கே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரூபனுக்கு சொன்னார், சிமியோனுக்கு, லேவிக்கு சொன்னார், யூதாவுக்கு சொன்னார். ஆனால் யோசேப்புக்கு சொல்லுவார், அவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவருடைய சகோதரனுடைய உச்சந்தலை மேல் வரும் என்று ஆதியாக 49:26ஆம் வசனத்திலே சொல்லுவார். மேன்மையான ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் போல ஆசீர்வதிக்கிறவல்ல, மேன்மையாய் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். மேன்மையாக்குகிறவர். யோசேப்புடைய மேன்மை என்ன? யோசேப்புக்கு ரூபன் இழந்து போன அந்த சேஸ்த பத்திர பாகம் என்ற 2 ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவர்களை மேன்மையாக்கினார். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் சிறைச்சால் இருக்கிற யோசேப்பை போல் இருக்கிறீர்களா? இல்லை, எல்லா சகோதரர்களும் பொறாமைப்பட்டு உங்களை ஒதுக்கி தள்ளுகிற ஒரு யோசேப்பை போல் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். மேன்மையாக்குகிற ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களை விசேஷித்தவளாக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். விசேஷித்தவளாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். பவுல் ஊழியம் செய்தார், பேதுரு ஊழியம் செய்தார், எல்லா அப்போஸ்தலர்களும் ஊழியம் செய்தார்கள். ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே பவுலை கொண்டு விசேஷித்த காரியங்களை, கிரியைகளை ஆண்டு நடப்பித்தார். ஆண்டவர் விசேஷித்த வரங்களை கொடுக்கிறார். அவளுடைய உருமாலை போட்டாலே போதும், கச்சைகளை போட்டாலே போதும், வியாதி நீங்கும், பிசாசு ஓடி போகும். இன்றைக்கு இந்த கால வேளையில உங்களையும் ஆண்டவர் விசேஷித்த வரங்களை பெற்றவளாக ஆண்டவருக்கு மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியம்தான் என்றல்ல, இதை கடந்த ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஜெபம் என்பதான் அல்ல, நீ ஜெபிக்கும் போதே தீராத வியாதிகள் குணமாவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுதான் அல்ல. நீங்கள் ஆச்சரியப்படும்படி விசேஷித்த வரங்களை பெற்று ஆண்டவருக்கு உபயோகப்படுத்துவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களே காணவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விசேஷித்த ஒரு அற்புதத்தை செய்ததை, விசேஷித்த ஒரு ரசத்தை தண்ணீர் ரசமாக மாறினதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் ஒரே அற்புதத்தை செய்கிறவர் அல்ல, ஒரே நிலைமையில் நடத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் விசேஷித்த புதிய புதிய கிருபைகளையும் வரங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்க்கையிலே செய்கிறார். தண்ணீர் திராட்சரசமாக மாறினது ஒரு விசேஷித்த அனுபவம் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த கால வேளையிலே நீங்கள் இருக்கிற சொற்ப வருமானங்களிலே காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதிப்பதான் ஒரு விசேஷித்த அனுபவம். இதுவரையிலும் இந்த நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று கேட்கும்படி விசேஷித்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கால வேளையிலே நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்ப்பீர்களானால் இன்றைக்கே ஒரு விசேஷித்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட நாம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் வெகு சீக்கிரமாக ஒரு விசேஷித்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் கடைசி வரையிலும் வாசிக்கிற வேளையிலே அந்த எக்காலம் துணிக்கும், மரித்தோர் எழும்புவார்கள், உயிரோடு இருக்க நாம் ஒரு இமைப்படுதலை மர்வமாக போகிறோம். அமருமையானே, ஒரு விசேஷித்த அனுபவத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு, மீட்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த வரிசையில நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னை விசேஷத்தவனாக பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசேஷத்த உயர்வை நீர் எனக்கு தரப்போகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் பயப்படத்தக்க ஒரு கீர்த்தியை நான் காணப்போகிறேன். என்னை வித்தியாசத்தை காட்டப்போகிறேன். ஆண்டவரே, என்னை மேன்மையாக்கி பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு புதிய அனுபவத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் எழும்புவார்கள், நாம் இமைப்படுதலை மர்வமாகிற ஒரு விசேஷித்த அனுபவம் பெற்று
மகிமை மேல் மகிமை அடைந்து என்றென்றைக்கும் மகிமையில வாழுகிற ஒரு விசேஷித்தவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அற்புதம் உங்களுக்கு தேவையாயிருக்கிறதா? வரங்கள் தேவையாயிருக்கிறதா? உயர்வு தேவையாயிருக்கிறதா? நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவளாக நீர் காண்கிறேன், விசேஷித்தவளாக மாற்றுகிறேன். வித்தியாசப்படுத்தி கீர்த்தியை உண்டாக்கி வரங்களை கொடுத்து எங்களை மகிமைக்குரியவளாக முத்திரை போட்டிருக்கிறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன், கவனிக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறேன். அவருடைய சரீரங்களிலே விசேஷித்த வல்லமையும் விசேஷித்த வரங்களும் விசேஷித்த கீர்த்தியும் விசேஷித்த உயர்வும் விசேஷித்த வரைக்குரிய ஆயத்தங்களும் உண்டாவதாக. ஆண்டவருடைய வல்லமை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு பலவீனத்தோடு இந்த செய்தியை கவனிக்கிற பிள்ளைகள் சுகமாவார்களாக, விசேஷித்த தொடுதல் பெறுவார்களாக, விசேஷித்த வல்லமையினால் ஆரோக்கியம் அடைவார்களாக. தொட்டதற்காக நன்றி, அற்புதம் செய்ததற்காக நன்றி. மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கு தெரிவிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அந்த செய்திகளை வரும் நாட்களில் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் ஜெப கடிதங்களை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.